ட்ரம்போட பதவியேற்பு இன்னும் 1 நாள்ல நடக்க போகுது. நடக்கறக்கு முன்னாடியே அவரு தேர்தல் பிரச்சாரத்துல இருந்து சொன்னது 2டே விஷயம் தான். பெரிய அளவு அழுத்துனது. நான் வந்தேன்னா 1 மணி நேரத்துல யுத்தங்கள், உலகத்துல நடக்கிற எல்லா யுத்தங்களையும் நிறுத்திப்புடுவேன் அப்டின்னாரு. அந்த எல்லா யுத்தங்கள் அப்படிங்கிறது 2 தான். காசா, இஸ்ரேல், இந்த பக்கம் உக்ரைன், ரஷ்யா. இல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் பதவி ஏற்கிறக்குள்ள யுத்தத்த நிறுத்திக்க, இல்லாட்டி பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுத்தார். ஏறக்குறைய அந்த மிரட்டலுக்கு இஸ்ரேல், காசா 2மே பணிஞ்சுச்சு. ஹமாஸும் ஒத்துக்குச்சு, இஸ்ரேலும் ஒத்துக்குச்சு. யுத்தம் நின்றுச்சு. கைதிகள் பரிமாற்றமே சிறப்பா நடக்குது. அடுத்த கட்டமா உக்ரைன் யுத்தம் தான். உக்ரைன் யுத்தத்த பொறுத்தவரையும் ஒரு 6 மாத காலங்களாச்சும் ஆகும்ல. அந்த களத்துக்குள்ள செட் ஆகுறது அப்படின்னு அவர் சொன்னாலும் அவ்வளவு நாட்கள்லாம் ஆகாது அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, ஒண்ணு ட்ரம்ப் மேல உள்ள நம்பிக்கை, இன்னொன்னு ரஷ்ய அதிபர் புட்டின் மேல உள்ள நம்பிக்கை. ட்ரம்ப பொறுத்தவரையும் சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு அப்டின்னாலும், அந்த சொன்னத காட்டிலும் செஞ்சது வீரியமாவும், வேகமான விஷயமா தான் களத்துல இருக்கும். ரஷ்ய அதிபர் புட்டின பொறுத்தவரையும், ட்ரம்ப் வந்து கையெழுத்து போடுறக்குள்ளயும் உக்ரைன சுருட்டிறணும். எவ்வளவு தூரம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுருட்டிறணுங்கிற மாரி தான் டார்கெட் வச்சு முன்னேறிக்கிட்டு இருக்கார்கள். ஏறக்குறைய சண்டை நடக்கக்கூடிய பகுதிகள்ல புதிதாக பல மாகாணங்கள ரஷ்ய படைகள் கைப்பத்திக்கிட்டே இருக்கு. ட்ரம்ப் வந்து சண்டைய நிறுத்தி ஒரு பேச்சுவார்த்தை, அதாவது இப்போதைக்கு முதல்ல அங்க நடக்கிற சண்டைய நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி டேபிள்ல உட்காரக்கூடிய காலகட்டங்கள்ல, ரஷ்யா திட்டமிட்ட எல்லா பகுதிகளும் ரஷ்யா கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதே மாரி அந்த பகுதிகளுக்கு பஃபர் ஜோனா ரஷ்யா உருவாக்குனதும் ரஷ்ய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதே இடத்துல ஆயுதத்த போட்டு நின்னா கூட ரஷ்யாவுக்கு தாறுமாறான மைலேஜ் வரும். அத நோக்கி தான் இப்ப சண்டை ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. உண்மைய சொல்லப்போனா ரஷ்யால இருந்து இப்ப பெரிய அளவு ஸ்டேட்மென்ட்கள் அப்படிங்கிறது, இவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டர பிடிச்சிட்டோம், இந்த பகுதிய பிடிச்சிட்டோம் அப்படிலாம் கிடையாது. டேய் ஒரு நாளைக்கே நாங்க பல மாகாணங்கள கைப்பத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப எங்க டார்கெட்ட தாண்டி பஃபர் ஜோனுக்குள்ள டார்கெட் வச்சு முன்னேறுற அளவுக்கு களத்துல ரஷ்ய படைகளோட முன்னேற்றம் அப்படிங்கிறது அபரிவிதமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்களே பங்குக்கு அறிவிச்சுட்டு போயிட்டார்கள். இன்னொரு பக்கம் ட்ரம்ப் 6 மாதம் அப்படின்னாலும் அவரு தன் பங்குக்கு வீரியத்தை காட்டுவார். அப்ப உக்ரைன் யுத்தம் ஒரு கட்டாயம் நிக்கக்கூடிய ஜோன்ல வந்து நின்றுச்சு. இந்த ஜோன்ல எவ்வளவு நாள் தத்தளிக்கும் அப்படிங்கிறத அதான் மேலேயே பார்த்தோம். இவரோ கணக்குப்படி 6 மாசம். ரஷ்ய அதிபர் புட்டினோட கணக்குப்படி என்னைக்கு கையெழுத்து போடுறியோ அன்னைக்கு வரையும் முன்னேறி போய்க்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதான். உக்ரைன் ராணுவத்தோட கணக்கு என்ன அப்படிங்கிறதான். உக்ரைன் ராணுவத்துல எப்பவுமே ரொம்ப காலமாவே ராணுவ வீரர்கள் களத்துல இருந்து ஓடி போக ஆரம்பிச்சிட்டார்கள். அதாவது போய் அந்த பகுதிய காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லும்போதே ஓடி போற போயி, அந்த பகுதியில இருந்து எஸ் ஆயி ரஷ்யா கிட்டயே தஞ்சம் அடையிறது, பெலாரஸ் பகுதிகள்ல தஞ்சம் அடையிறது, ஐரோப்பாக்குள்ள ஓடி போய் தஞ்சம் அடையிறது, இந்த மாரி பல ரூட் எடுத்து தப்பிச்சு போற வித்தைய பல காலங்களா தொடர்ந்து உக்ரைன் படைகள் காட்டிக்கிட்டே இருக்கு. இப்ப அதுல நல்ல அதிர்ச்சிக்கு அதிர்ச்சி மாரி பிரான்ஸ் மெனக்கெட்டு ஒரு பெட்டாலியனுக்கு மேல கூட்டிட்டு போய் ட்ரெய்னிங் குடுத்து கூட்டிட்டு வந்ததாக செய்தி ஒண்ணு ஓடுது. அந்த ட்ரெய்னிங் முடிச்சு உக்ரைனுக்குள்ள வர வேண்டிய துருப்பு ஆள காணோம். ரஷ்யா கொன்னு போட்டுருச்சோ அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல. அவனுங்க அங்கருந்து ட்ரெய்னிங்க முடிச்சு உக்ரைனுக்குள்ள வராம தப்பிச்சு போயிட்டாய்ங்க அப்படிங்கிற தகவல் தான் காட்டுத்தீ மாரி பரவுது. ஏய் இது பொய்டா! எங்க ஆளுங்க வந்து டொன்பாஸ் பகுதியில சண்டை போட்டுக்கிட்டு இருக்காய்ங்க அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கணும். ஆனா ஜெலன்ஸ்கிய பொறுத்தவரையும் இப்படி ஒரு சம்பவத்த பத்தி நடந்ததாக அவர் வாயே தொறக்கல. அவர் மட்டும் கிடையாது. உக்ரைன் சார்ந்த எந்த டெலகிராம் சேனல்களும் இது சம்பந்தமா பேசவே இல்ல. அப்ப பயப்பிள்ளைக தப்பிச்சு ஓடிட்டாய்ங்க அப்படிங்கிறதான். பிரான்ஸ பொறுத்தவரையும் ஏற்கனவே எவ்வளவோ தண்ட செலவு பண்ணிட்டோம். அதுல இதுவும் ஒண்ணா இருந்து தொலையட்டுமே! இப்ப என்ன? இத போய் பெருசா பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாரி அவர்கள் கடந்து போயிட்டார்கள். ஏறக்குறைய இனிமேல் இந்த ஐரோப்பிய நாடுகள் உக்ரைன் துருப்புக்களுக்கு பயிற்சி குடுக்குமா அப்படின்னு கேட்டா, எப்படி பார்த்தாலும் இவனுங்க ஓடி போயிருவாய்ங்க அப்படிங்கிறனால, உக்ரைனுக்கு இதுவரை ஆயுதங்கள் தான் குடுக்க மாட்டோம் அப்படின்னார்கள். இனி வருங்காலங்கள்ல உக்ரைன் வீரர்களுக்கு பயிற்சி கூட குடுக்க மாட்டோம் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிருச்சு இப்ப. இப்படி 2 பக்கமும் ரஷ்யா, அமெரிக்கா அழுத்தம் குடுக்கும்போது, ஜெலன்ஸ்கி ஒண்ணும் சூப்பர்மேன் கிடையாது. உக்ரைன் ராணுவத்த வச்சு தான் அவரு கரையேத்தணும். யார? அவரையோ, உக்ரைன் மக்களையோ. உக்ரைன் மக்கள ஏத்தப் போறது கிடையாது. அவரு கரையேறுறக்காக அந்த ராணுவம் வேணும். அந்த ராணுவமே கரையேறுது. கரைஞ்சு கரங்கடல்லே ஐக்கியமாயிரும் அப்படின்னு தெரிஞ்சோனயே இவர் என்ன செய்வாரு? இப்ப செய்யக்கூடிய சேட்டைகள குறைச்சுக்குவார். ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி மொத்தமா ரஷ்யா மேல கொட்டி இப்ப அனுபவிக்கிறார்ல. வந்த யூனிட் கூட களத்துக்கே வரல. வந்தோம்னா உயிர் பிழைக்க முடியாது. அவனுங்க மொத்தமா டார்கெட் வைப்பாய்ங்க அப்படின்னு தெரிச்சு ஓடிட்டார்கள். அப்ப களத்துக்குள்ள நிக்கிற வீரர்களோட நிலைமைய யோசிச்சு பார்த்துக்கங்க. அதனால
யுத்தம் அந்த நிக்கிற ஜோன்ல நிக்கும்போது, அந்த பர்ட்டிகுலர் ஜோன்ல இருந்து ரவுண்ட் த கிளாக் ஜெலன்ஸ்கிக்கு அதிர்ச்சி வைத்தியம் தான். ஒண்ணு கூட அவருக்கு ஃபேவரான செய்தி காதுல வந்து விழவே இல்லை. எப்ப? கடந்த 5 நாட்களா. அப்ப ட்ரம்ப் கையெழுத்து போட்டதுக்கப்புறம், ட்ரம்ப் சொல்ற பேஜ்ல அவர் சொல்லி முடிக்கிறக்குள்ள கையெழுத்து போட்டு வெளியேர்றத தவிர, ஜெலன்ஸ்கிக்கு வேற வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.